துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. தேவன் நம்மை வந்தடைய செய்தார், நம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், நம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடவா. அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடவா. துதிப்போம் அல்லேலூயா பாடி. தேவன் என்ன அடைக்கலமாமே, ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. தேவன் என்ன அடைக்கலமாமே, ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. சர்வ வல்ல தேவன் தாவரமாய் நின்றே விடுவித்து காத்திடவா. சர்வ வல்ல தேவன் தாவரமாய் நின்றே விடுவித்து காத்திடவா. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என் அன்பான இனிய வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் நம்ம கூட பேசுவாராக. ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் எண்ணி பார்ப்போமானால் மிகவும் அதிகமான ஒரு அன்பு அவர் நம்ம மேலே வைச்சிருக்கிறதை உணர முடியும். அவருடைய அன்புக்கு அளவே கிடையாது. அவ்வளவு அதிகமான ஒரு அன்பை நம்ம மேலே வச்சிருக்கிறார். இல்லைன்னா நம்ம பொழைச்சிருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நம்மை நேசிக்கிறார், அன்பாய் வைத்திருக்கிறார். அவருடைய அன்பு நம்ம மேலே இருக்கிறது. நாம் எத்தனை பேர் மற்றவர் மேலே அன்பு எப்படி வைக்கிறோம்? ஆண்டவர் சொல்கிறார், நற்கிரியை கிரியையில் நம்ம எப்படி ஆண்டவருக்கு கனி கொடுக்க முடியும், கர்த்தருக்கென்று நம்ம கனி கொடுக்கிறவர்களாய் எப்படி வாழ முடியும் என்று நம்ம யோசிப்போமானால், அவருக்கென்று நம்ம கனி கொடுக்கிறது எப்படி என்றால், நம்ம மரம் வச்சு அதில் காய் காய்ச்சி அதில் பழத்தை கொண்டு கொடுக்கறது இல்லை. நம்ம வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை செய்கிறதுனால அவர் நமக்கு கனியை பெற்றுக்கொள்கிறார் நம்மிடத்தில். அது எப்படி இருந்தால் நம்ம கொடுக்க முடியும் என்பதை இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையாய் இந்த நாளை எங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க. இந்த நாளில் கர்த்தாவே, நாங்கள் உங்க கூட காத்திருந்து நீங்கள் சொல்றதை கேட்க வேண்டும் என்று சொல்லி உமது பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். அப்பா, நல் வார்த்தைகளை எங்களுக்கு கொடுங்க. பரலோகம் திறக்கட்டும். அங்கிருந்து எங்களுக்கு நல்ல வார்த்தைகள் கிடைக்கட்டும். உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறபடியினாலே ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து உம்மோடு எப்பொழுதும் நாங்கள் நெருங்கி வரும் சிலாக்கியத்தை பாக்கியத்தை ஆண்டவர் எங்களுக்கு தருவீராக. இந்த உலகத்தில் கர்த்தாவே, இப்போ இருக்கிற இந்த பொல்லாத காலங்கள்
எங்களை அணுகாதபடிக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு எங்கள் மேல் எவ்வளவு அதிகமாய் இருக்கிறது. இதையெல்லாம் நாங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது கர்த்தர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறார், எவ்வளவாய் எங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் உணர முடியும். அப்பா, நாங்கள் உணர முடியும். ஆண்டவரே, இந்த அன்புக்கு ஈடாக நாங்கள் உமக்கு என்ன செய்வோம்? எங்கள் மேல் நீர் அன்பு வச்சதுனாலே எங்களை பக்குவப்படுத்தினீங்க, எங்களை ரட்சித்தீங்க, எங்கள் பாவங்களை மன்னித்தீங்க, எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தீங்க. இதற்கு ஈடாக நாங்கள் என்ன செய்ய முடியும்? நாங்கள் எங்கள் கிரியைகளினாலே உமக்கு நற்கனிகளை கொடுக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. உங்களுக்கே நாங்கள் மகிமையும் துதியும் கனத்தையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். நம்ம எப்படி ஆண்டவருக்கு நல்ல கனி கொடுக்க முடியும்? நல்ல கனி என்று சொன்னால் என்ன? இன்னைக்கு கனி உள்ள வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஆவியின் கனியை பற்றி நம்ம தியானிச்சோன்னா 9 விதமான கனிகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கனி 12 விதமான கனிகளை பற்றி நம்ம தியானிக்க முடியும். இன்னைக்கு நம்ம எந்த கனியை கொடுக்குறோம் பாருங்க. இப்போ நான் யோசிக்கிறது, சிந்திக்கிறது, ஆண்டவருக்காக நம்ம எப்படி கனி கொடுக்கிறோம், என்ன கனி ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார், நம்மளால் என்ன செய்ய முடியும் என்பதை இப்பொழுது தியானிச்சு கொண்டு இருக்கிறோம். இந்த தியானம் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஞானம். அதுதான் இது. அநேகருக்கு கிடைக்காத ஒரு சிலாக்கியம். நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுடைய வேலையை அவங்க பார்த்துட்டு போவாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இதை கேட்கறதுக்கு நமக்கு ஆண்டவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இந்த வார்த்தையை நாம் பேசலை, ஆண்டவரே உங்களுக்கு பேசுகிறார். நெகேமியா அவர் வாழ்க்கையில் நடந்ததை அனுபவத்தை நெகேமியாவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 14வது வசனத்தில் நமக்கு சொல்கிறாரு, என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலையாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும். அங்கே ஒரு பிரச்சனை வருது. அந்த நெகேமியாவுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம்னாக்க, ஒரு அரச சபையில் ராஜாவுக்கு பக்கத்தில் நிற்கிற ஒரு வேலையில் இருக்கிறான். ராஜாவுக்கு திராட்சை ரசம் கொடுக்குற ஒரு வேலை, நல்ல ஒரு வேலை அவன் இருக்கிறான். அப்போ ராஜா தினமும் ஒவ்வொரு நாளும் அவனை பார்க்காம இருக்க முடியாது. அங்கே இருக்கிறான். அந்த வேலை பார்க்கும்போது எருசலேம் தேவாலயத்தினுடைய, எருசலேம் நகரத்தினுடைய மதில்கள் இடிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த இடிக்கப்பட்டது என்பதை அவன் கேள்விப்பட்ட உடனே அவன் மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம், கஷ்டம், வேதனை. இந்த வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறதே ராஜா பார்க்கிறார். ராஜா பார்த்து சொல்றாரு, உன் முகம் நேற்றைய போல இன்றைக்கு இல்லை, வேறொரு மாற்றமாக இருக்குது. இது உனக்கு சரீரத்தில் உள்ள காயத்தினால வந்த மாற்றம் இல்லை, நீ ஏதோ மனசுக்குள்ளே இருக்குது, அது என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்கிறான், என்னுடைய ஆலயம் இடிக்கப்பட்டிருக்குது, என்னுடைய எருசலேம் பட்டணத்துடைய மதில் இடிக்கப்பட்டிருக்கிறது, நான் எப்படி அமைதியாக சந்தோஷமாக இருக்க முடியும்? ஆகவே நான் துக்கமாக இருக்கிறேன் என்பதை அங்கே வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு பார்த்தோன்னா நம்மை போல ஜனங்கள், பூமியில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் நமக்கு சொந்தக்காரங்க. அவங்க அந்நியர் அப்படின்னு சொல்லலை, ஒரு புறமதஸ்தரும் நமக்கு வேண்டியவங்க, நம்ம இனத்தார்கள். இப்படித்தான் நம்ம நேசிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எல்லா ஜனங்களுக்காகவும் அவர் ஜீவனை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, எல்லா ஜனங்களும் என்னிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி அவர் எல்லா ஜனங்களையும் ரட்சிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். இல்லைன்னா அவர் 2வது வருகை அப்போ வந்திருப்பார். எல்லா ஜனங்களும் மனம் திரும்ப வேண்டும், எல்லாருக்கும் என்னை பற்றி சுவிசேஷம் சொல்லி முடிக்க வேண்டும், அதன் பிறகுதான் நான் வருவேன் என்று சொல்லி மிகவும் பொறுமையோடு அவர் காத்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ராஜா சமூகத்தில் வேலை பார்க்குறவர் அலங்கம் இடிந்ததற்காக அழுது கொண்டு இருக்கும் பொழுது ஜனங்களெல்லாம் கொத்து கொத்தாக மரித்து கொண்டு இருக்கிறார்களே. பேப்பரில் வாசிக்கிறோம், டிவி நியூஸ் சேனலில் பார்த்தா ஒரு நாளைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் செத்து போகிறாங்க, மரித்து போகிறாங்க. அலங்கம் இடிக்கப்பட்டதற்காக அழுத அந்த நெகேமியா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மரிக்கும்போது நம்ம ஏன் அழாமல் இருக்கிறோம்? நாம் ஏன் அதற்காக கவலைப்படாமல் இருக்கிறோம்? நம்ம சொந்த வாழ்க்கையை சரியாக கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம். எதற்குமே நம்ம கவலைப்படுகிறது இல்லை, கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி ஒரு சாக்கு போக்கு சொல்லிடுவோம்.
ஆண்டவர் எங்களுக்குள்ள இருக்கிறார், ஆகவே நாங்கள் கவலைப்படுகிறது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கூட தப்பிச்சுக்குவோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு அது ஒரு பெரிய ஒரு துக்கமான ஒரு நிலை என்று சொல்லி நெகேமியா நமக்கு வெளிப்படுத்தினார். நாம் எவ்வளவு துக்கமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் சொல்கிறது, மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16வது வசனம், இவ்விதமாய் மனுஷர் உங்களுக்கு நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. பாருங்க, மனுஷர் பூமியில் இருக்கிற மனுஷர், அதாவது உங்கள் சர்ச்சுக்கு வரக்கூடிய விசுவாசி அப்படின்னு இங்கே பைபிளில் எழுதலை, உங்கள் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி வேதத்தில் நமக்கு எழுதலை. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி, நம்ம நல்ல காரியங்களை செய்கிறத, நன்மையான விஷயங்களை மற்றவர்களுக்கு நம்ம செய்கிறத மற்றவர்கள் கண்டு, பாருங்க, நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி, மற்றவங்க பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னு சொல்லி இங்கே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நம்முடைய வெளிச்சம் உங்களுக்கு முன்னால பிரகாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம எப்படிப்பட்ட வெளிச்சத்தில் இருக்கிறோம்? வெளிச்சமா இருக்கிறோமா? நீங்க உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீர்கள்னு ஆண்டவர் சொன்னாரே, உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்கள்னு ஆண்டவர் சொன்னாரே. நம்ம இந்த ரெண்டுலேயும் ஆண்டவருக்கு முன்னால அதே போல இருக்கிறோமா? இல்லை நம்ம வேறு விதமாக இருந்துக்கிட்டு நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், இது போதும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோமா? இந்த வாழ்க்கை இல்லை. ஆண்டவர் பிறருக்காக வாழ நம்மை வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் மற்றவர்களுக்காக வாழும்படியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்முடைய கிரியைகளின்படி தான் நமக்கு என்ன செய்வார்? பலனை கொடுப்பார். எந்த ஒரு பலனும் சரி, நம்ம செய்கிற கிரியைகளின் நிமித்தம் தான், அது மூலமாக தான் நமக்கு கிடைக்கும். நற்கிரியைகளை செஞ்சால் நல்ல நன்மையான காரியங்கள் நமக்கு கிடைக்கும். ஆண்டவரும் அதில் மகிமைப்படுவார். அந்த ஆண்டவர் மகிமைப்படும்போது தான் கர்த்தர் நமக்கு செய்த எல்லா காரியங்களிலும் நமக்கு அவர் மகிமைப்படுவார். அப்போது தான் நம்ம கனியை கொடுக்க முடியும். கர்த்தருக்கு நம்ம கனியை கொடுக்கிறது அப்போது தான். இந்த காரியங்களை பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 10வது வசனம், இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்தார். ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ தேவனாகிய அந்த இயேசு கிறிஸ்துவிடத்துல போய், தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல போய் ஒரு விலை உயர்ந்த பரிமள தைலத்தை அவர் பாதத்திலே ஊற்றி அவளை மகிமைப்படுத்தினார். அப்போ பாருங்க, மற்றவங்கெல்லாம் சொல்றாங்க, இதை எவ்வளவோ பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமே, ஏன் இந்த பணத்தை விரயம் பண்ணணும், வேஸ்டாக்கணும், எதுக்காக இதை செலவு பண்ணணும்னு சொல்லி அவர் மற்றவங்கள் அவங்க பணத்தை மட்டும் பார்த்தாங்க, அன்பை பார்க்கவில்லை, நற்கரியை பார்க்கவில்லை, நற்கிரியைகளை பார்க்கவில்லை. அவங்க செய்யவும் மாட்டாங்க, செய்கிறவங்கள செய்யவும் விட மாட்டாங்க. இன்னைக்கு உலகம் அப்படித்தான் இருக்குது. அநேகரை பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு இருக்கும், கொடுக்க மாட்டாங்க. கொடுக்குறவங்கள பார்த்து நீ ஏன் கொடுக்கன்னு கேட்பாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. அவங்ககிட்ட இருக்கும், கொடுக்க மாட்டாங்க. ஐயோ பாவம் இவங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி கொடுக்குறவங்கள பார்த்த உடனே நீ எதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும்? அவங்களுக்கு என்ன கை கால் இல்லையா? அவங்களுக்கு ஆள் இல்லையா? வசதி இல்லையா? ஏன் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறவங்களையும் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இதுதாங்க உலகம். நம்ம எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு செய்கிறோமோ அந்த உலகம் பார்க்கும். உலகத்தார் ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. அந்த உலகத்தார் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது தான் தேவனாகிய கர்த்தர் மகிமைப்படுவார். அப்போதுதான் நீங்க கொடுக்கிற கனியை அவர் புசிப்பார். நீங்க கொடுக்கிற கனியை அவர் புசிப்பார். அப்படித்தான் புசிக்க முடியும். ஆண்டவர் ஒரு வசனம் சொல்றாங்க, தீர்க்கதரிசி நமக்கு வேதாகமத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம், உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். நீதிமான்களுக்கு நீங்க சொல்லுங்க, அவங்க தங்களுடைய கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். அவங்களுக்கு நற்கிரியை, அவங்க செஞ்ச கிரியைகளுக்கு தக்க பலனை அவங்க அனுபவிப்பாங்கன்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. அந்த கிரியைகள் பலன் அவங்களுக்கு கிடைக்கும். நமக்கு இன்னைக்கு என்ன செஞ்சோம், நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சோம்னா, என்னத்தை நம்ம செய்கிறோம், என்ன கொடுக்குறோங்கிறத ஒரு கணக்கு போட முடியாது, சொல்லவும் முடியாது. ஆண்டவர் அவ்வளவு பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில செஞ்சிட்டு இருக்கிறார்.
அதை நம்ம விவரிக்கவும் முடியாது, சொல்லியும் முடியாது அந்த காரியங்களை பற்றி. யோவான் சுவிசேஷத்தில் எழுதுறாங்க, 10வது அதிகாரம் 32வது வசனம், இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன், அவைகளில் எந்த கிரியில் நிமித்தம் என் மேல் கல்லெறிய வந்தீங்க? பாருங்கள், இயேசு கிறிஸ்து நல்லதை செஞ்சார், நன்மையான காரியங்களை சொன்னதாகவே அவர் உலகத்துக்கு வந்தார். எல்லா ஜனங்களுக்கும் நன்மை உண்டாகும்படி அவர் பூமிக்கு வந்து எல்லாருடைய பாவங்களை சுமப்பதற்காக வந்தார். இங்கே ஒரு கூட்ட ஜனங்கள் அவரை தனியே இழுத்துட்டு போய் கல்லெறிஞ்சு கொல்லணும்னு பார்க்குறாங்க. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, நான் செய்த எந்த கிரியை நிமித்தம் என்ன கல்லை கொண்டு எறிய போறீங்கன்னு சொல்லி. அடுத்த வசனம் நமக்கு சொல்லுது, யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியைகள் நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறிகிறதில்லை, நீ மனுஷனா இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாய் தேவ தூஷணம் சொல்லுகிறபடியினால் உன்மேல் கல்லெறிந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து வர்றாரு, பூமிக்கு வந்திருக்காரு, பிறந்தாரு, அவர் நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. எல்லா யூத ஜனங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஏரோது ராஜா இருக்கும்போது சாஸ்திரிகள் கிழக்கிருந்து வராங்க. இது சுவிசேஷ புஸ்தகத்தில் ஆரம்பத்தில் வாசிக்கலாம். லோக்கால சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து வராங்க. அவங்க வரும்போது அரண்மனையில் போய் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது அங்கே இருக்கிற வேத பாரகரும் சோசியரும் பார்த்து சொல்கிறாங்க, யூதருக்கு ராஜா பெத்லெஹேமில் பிறப்பாருன்னு சொல்லி தீர்க்கதரிசிகள் எழுதி வச்சிருக்கிறாங்க. தேவனாகிய கர்த்தர், பரலோகத்தின் தேவன் எப்படி தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர்களுக்கு வெளிப்படுத்தினதை தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க. இது அந்த அரண்மனையில் இந்த சாஸ்திரிகள் அவங்க சொல்லும்போது உடனே அங்கே இருக்கிற ராஜாவுக்கு அதிர்ச்சி வருது. எப்படி அதிர்ச்சி வருது? நாம் இங்கே இருக்கிறோம், நம்ம குடும்பத்தில் ஒரு ராஜா பிறக்காமல் எங்கேயோ ஒரு குடிசையில் போய் பிறந்திருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அங்கே எப்படி பிறந்து வந்தால் நம்ம அவரை எப்படி ஏற்றுக்கிறதுன்னு சொல்லி அவர் உடனே இந்த சாஸ்திரிகளை ரகசியமாக அனுப்பிட்டு நீங்கள் போய் பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்லுங்கள், நான் திரும்ப போய் அவரை பணிந்து கொள்ளணும்னு சொல்லி இவர் வஞ்சகத்தோடு சொல்கிறாங்க. இதை அறிந்த தேவன் இந்த சாஸ்திரிகளுக்கு போய் பார்த்துட்டு திரும்பும்போது நீங்கள் வேறு வழியாக போயிருங்கன்னு சொல்கிறாங்க. இந்த நிச்சயம் இது தீர்க்கதரிசி எழுதி வச்சது உண்மை அப்படிங்கிறது அந்த ஏரோது ராஜாவுக்கு தெரியுது, அங்கே இருக்கக்கூடிய அந்த சாஸ்திரிகளுக்கு தெரியுது, வேதபாரகருக்கு தெரியுது, சோசியருக்கு தெரியுது. அதெல்லாம் உண்மை அப்படிங்கிறது தெரியுது. தெரிஞ்சதுனால அவங்க என்ன செய்யறாரு, அந்த ராஜா 2 வயசுக்கு உட்பட்டவங்களை அத்தனை பேரையும் கொலை செய்யும்படி குழந்தைகளெல்லாம் கொல்ல சொல்றாங்க. அவனுக்கு பயம், ராஜா எங்கிருந்தோ வந்துடுவார், நம்ம ராஜ்யபாரம் போயிடும், நம்ம குடும்பத்தில் இருந்து இந்த ராஜ்யபாரம் எல்லாம் எடுக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி பயந்து 2 வயசுக்கு கீழ்பட்ட எல்லா பிள்ளைகளையும் கொண்டு போடுறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து பூமியில வாராரு அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் தெரியும், வேதபாரகருக்கு தெரியும், சோசியருக்கு தெரியும், எல்லா தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறாங்க, எல்லாம் உண்மையை எழுதியிருக்கிறாங்க. தெரிஞ்சிருந்தோம் இவர் இயேசு இல்லை, உம்மை கல்ல கொண்டு நீர் ஆண்டவர் கிடையாது, தேவகுமாரன் கிடையாது அப்படின்னு சொல்லி இவரை கல்ல கொண்டு எறிய வராங்க. என்ன ஒரு கொடுமையான ஒரு காலம் பார்த்தீங்களா? அவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சிருந்தும் என்ன செய்கிறாங்க, இவரை கல்லெறிய போகிறாங்க. இந்த இயேசு கிறிஸ்துவ யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இன்னைக்கு பூமியில் உலகத்தில் பார்த்தீங்கன்னா இயேசுவை பற்றி தெருக்களில் போய் நீங்கள் சுவிசேஷமாக பிரசங்கம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களை அடிப்பாங்க, இல்லைன்னா சிறைச்சாலையில் போடுவாங்க, அல்லது நிறைய பேர் உங்களுக்கு நிறைய தொந்தரவுகளை கொடுப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? இயேசுவை பற்றி சொன்னால் அது உண்மை, இயேசுவை பற்றி சொன்னால் உண்மை, அதை கேட்டு நம்ம ஜனங்கள் எல்லாம் அவங்க பின்னால் போயிடுவாங்க. அதனால நமக்கு ஆளே இருக்காது, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டுருவாங்க, எல்லாரும் இயேசுவுக்கு பின்னால் போயிடுவாங்க, நம்ம வணங்குற சாமிக்கு ஆளே இருக்காது அப்படிங்கிற சொல்கிற ஒரு பயத்தினால என்ன செய்கிறாங்கன்னா இயேசுவை பற்றி சொல்ல விட மாட்டேங்காங்க, இயேசுவை பற்றி சொல்ல விட மாட்டாங்க. இதுதாங்க முக்கியம். அவங்க காரணம் சொன்னால் எல்லாரும் இது உண்மையான தெய்வம் இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி பயம், அவங்களுக்குள்ள ஒரு பயம். இந்த தெய்வத்துக்கு நம்ம என்ன கனி கொடுக்க போகிறோம்? இவர்தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லி எல்லா சாஸ்திரிகளும் அறிஞ்சிருக்கிறாங்க, வேதபாரகர் அறிஞ்சிருக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியும். சிலுவையில் ஜீவனை கொடுக்கும்போது எல்லாம் முடிஞ்சது எல்லாம் சொல்லிட்டு அவர் இறந்து போகிறாரு. அங்கே நிற்கிற ஒரு 100க்கு அதிபதி சொல்கிறான்,
மெய்யாகவே இது தேவகுமாரன் என்று. எல்லாருக்கும் தெரியுது. தெரிஞ்சுதான் அவங்க என்ன செய்கிறாங்க, இவரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இவரை விட்டுட்டோன்னு சொன்னால் நம்ம இருக்கிற நம்ம தெய்வத்துக்கு பதில் சொல்ல முடியாது, ரோம அரசருக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க பயந்து போய் அவர் தான் ரோம அரசர் தான் இருக்கணும்னு சொல்லி அவங்க பயத்தில் நம்மளை ஏற்றுக்கொள்ளாமல், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இன்னைக்கு நம்மளையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. இதுதாங்க பூமியில் நடக்கிற ஒரு விஷயம். நாம் எப்படி நற்கிரியை செய்கிறோம், ஆண்டவருக்கு நற்கனிகளை எப்படி கொடுக்குறோம், நல்ல விஷயங்களை நம்ம செய்து இன்னைக்கு புறச்சாதியர்களாக இருக்கட்டும், நமக்கு கூட இல்லாதவர்களாக இருக்கட்டும், நமக்கு சம்பந்தப்படாதவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு நீங்கள் நல்லதை செஞ்சீங்கன்னா ஆண்டவருக்கே செய்றீங்க. இயேசு சொன்னார், இந்த சிறியவரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதை எனக்கே செய்திருங்க. அது யாரை பார்த்து சொன்னார்? யாரை பார்த்து சொன்னார்? சிறியவர்னா கோயிலுக்கு வர்ற சண்டே ஸ்கூல் வர்ற பிள்ளைகளை சொன்னாங்களா, அல்லது கிறிஸ்தவ சின்ன பிள்ளைகளை சொன்னாங்களா? ஒன்றும் அறியாமல் இருக்கிறாங்களே, எதுவும் அறியாமல் இருக்கிறாங்களே, ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்களே, அவங்க தான் சிறியவங்க. எல்லாவற்றிலும் தேர்ந்தவங்க பெரியவங்க. எல்லாவற்றுக்கும் தெரிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னா நீங்க ரொம்ப பெரியவங்க. நீங்க பெரியவங்க. ஆண்டவரை பற்றி தெரியும் அப்படின்னா பெரியவங்க. சிலர் இப்போ தெரியாமலே எனக்கு தெரியும்னு சொல்லி தன்னை புகழ்ச்சியில மேலே கொண்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரை பற்றி சரியா தெரியாதவங்க கூட இப்போ என்ன செய்றாங்கன்னா, நான் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லைங்க, அப்படி இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அவருக்காக நீங்க என்ன கனி கொடுக்குறீங்க, என்னத்தை நீ செலுத்துறீங்க, என்னத்தை அவருக்காக நம்ம பண்றோம். இந்த சிறியவர் அப்படின்னு சொன்னா ஒன்றும் தெரியாதவங்க, ஆண்டவரை பற்றி தெரியாது, உலகத்தை தெரியாது, என்ன சொன்னாலும் யார் சொன்னாலும் நம்பிடுவாங்க. அது நல்லதா கெட்டதான்னு சொல்லி கூட அவங்களுக்கு தெரியாது. தெரியாத ஒரு சூழல்ல அவங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க தான் தெரியாதவங்க. இந்த சிறியவர் அவங்க தான் சின்னவங்க. எல்லாம் படிச்சுக்கிட்டாங்கன்னா பெரியவங்க. நீ குழந்தையா இருக்கும்போது பாலை குடித்தார், இப்போதோ நீ முதிர் வயதுன்னா அதனால் கட்டியான ஆகாரம் சாப்பிடுன்னு சொல்லி பவுலடியார் நமக்கு எழுதுறாரு. குழந்தைன்னா யாரு? ஆண்டவரை பற்றி தெரியாதவங்க குழந்தை தாங்க. கர்த்தரை பற்றி சரியா புரிஞ்சுக்கிடாதவங்க குழந்தை தான். அவங்க தான் சிறியவங்க. அவங்களுக்கு நீங்க எதை செய்றீங்களோ, நன்மையானதை எதை செய்றீங்களோ அதை ஆண்டவருக்கே செஞ்சீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அது மதத்தை சொல்லலை, புறமதத்தை உள்ளவங்களா இருக்கலாம், யாருக்கானாலும் சரி நன்மையை செய்யுங்க, கர்த்தர் உங்க கூட இருப்பார். நற்கனி, நல்ல கிரிகளை செய்யறதுனால அவர் நம்மகிட்ட நல்ல கனியை புசிக்க முடியும். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், சுருக்கமா சொல்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 5வது அதிகாரத்தில் ஏசாயா என்ன சொல்றாரு நமக்கு? ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டு பண்றாங்க. ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டு பண்றாங்க. அந்த திராட்சை தோட்டம் உண்டு பண்றதுக்கு பெரும் பாடுபடுறாரு அந்த தோட்ட முதலாளி. பெரும் பாடுபட்டு கற்களை பொறுக்கி அதுக்கு நல்லா களை கொத்தி தண்ணீர் ஊற்றி வேலி அடைத்து அதை பாதுகாப்பாக வைக்கிறாங்க. அதில் கனி வரும், அதை புசிக்கிறதுக்கு, அதில் ரசம் எடுக்கிறதுக்கு ஒரு ஆலையும் கட்டி ஒரு கோபுரத்தையும் கட்டுறாங்க. இங்கே தான் இருக்குன்னு சொல்லி தூரத்தில் வர்றவங்க பார்த்துக்கிறதுக்காக. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் அந்த கனி நற்குல, அதாவது நல்ல கனியை கொடுக்குற திராட்சை செடியை நட்டுனாங்க. அது கொடுத்ததோ கசப்பான கனி, பிரயோஜனமற்ற கனின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. வேதம் நமக்கு அப்படித்தான் சொல்லுது. சேனைகளின் கர்த்தர் பாருங்க, 1வது அதிகாரம் 5வது அதிகாரம் ஆரம்பத்திலிருந்து வாசித்தீங்கன்னா அது அங்கே அப்படித்தான் சொல்லப்படுகிறது. 7வது வசனத்தில் சொல்லுது, சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலரின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதரின் மனுஷரே. அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை தீங்குக்கும் கொடுமை, நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைகேடு. நியாயத்துக்கு காத்திருந்தார் கொடுமை, நீதிக்கு காத்திருந்தார் முறைகேடு நடந்தது. இது திராட்சை தோட்டம், திராட்சை நாற்று யாரு பார்த்தீங்களா? திராட்சை நாத்தை பற்றி அங்கே சொல்லுது. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சம், அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே. யூதாவின் மனுஷரே.
இந்த யூதாவை பற்றி நம்ம வாசிக்கலாம். யூதா 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரர். அந்த கோத்திரத்தில் வந்தவங்க தான் மொத்த இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த யூதா இஸ்ரவேலில் பெரிய ஒரு முரட்டாட்டமான ஒரு மனுஷன். அந்த அவங்க கானான் தேசத்துக்கு வரும்பொழுது அந்த லாபானுடைய வீட்டிலேருந்து குடும்பமாக வந்து கொண்டு இருக்கும்போது ஒரு இடத்துல தன்னுடைய சகோதரிக்கு தவறான ஒரு செயல் ஏற்படுது. அவங்களோடு ஐக்கியமாகவே பேசுகிறாரு. ஆனால் அடுத்த நாள் போய் 2 பேர் சேர்ந்து அங்கே இருக்கிற ஆண் மக்களை பூரா வெட்டி கொன்று போட்டுக்கிறார்கள். அப்படிப்பட்ட யூதா, கனி கொடுக்க முடியாத ஒரு யூதா, இவங்களெல்லாம் நான் நற்கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்காக ஜீவனை கொடுக்கவே வந்தேன். அவங்களுக்காக நல்ல உபதேசத்தை கொடுத்தேன், நல்ல காரியங்களை அவரோடு பேசினேன், எல்லா காரியங்களிலும் நற்கிரிகளை நான் செய்தேன். எனக்கு அவங்க கொடுத்ததோ கசப்பான கனி. கனி. 3வது வசனம், எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கு என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்ட செய்யத்தக்க வேலையை இனி செய்யலாம். திராட்சை தோட்டத்துக்கு நான் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் நான் செய்து முடிச்சிட்டேன். இனி நான் செய்யக்கூடிய வேலை ஒன்றுமே கிடையாது. பழங்களை தரும் என்று நான் காத்திருந்தேன். நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருந்தேன். அது கசப்பான பழங்களை தந்தன. நல்ல பழங்களை, நற்கனிகளை எனக்கு கொடுப்பார்கள், நற்கிரிகளை செய்வார்கள், நான் சொன்னதை கேட்டு ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாய் இருப்பார்கள், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருப்பார்கள் என்று சொல்லி நான் அவர்களுக்காக இவ்வளவு பாடுபட்டேன். அவங்க கெட்டு போனாங்க. எல்லா விதத்திலும் அவங்க கெட்டு போனாங்க. நன்மையானதை செய்யல. நன்மையானதை செய்யும்படி அவங்க இருதயத்தில் வரவும் இல்லை. என்ன ஒரு கொடுமையாய் போச்சு பார்த்தீங்களா? இதைத்தான் ஆண்டவர் சொல்றார், நற்கனிகளை கொடுக்க வேண்டும், நற்கிரிகள் வேண்டும்னு சொல்லி. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் 36வது வசனம், யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாசையிலே தொற்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு ஸ்திரீ இருந்தாள், சீசி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். இங்க பாருங்க, நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். நிறைய கொடுத்துட்டு வந்தாங்க. 10 ரூபா தர்மம் போடனாலே அடேங்கப்பா 10 ரூபா கொடுக்கணுமா, 5 ரூபா இல்லையா அப்படின்னு பார்க்குற ஜனங்கள் இருக்கிறாங்க. 10 ரூபா கொடுக்குறவங்கள பார்த்து என்ன நீ 10 ரூபாயா கொடுத்த, ஒரு 50 ரூபா கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. கொடுக்குறாங்க, கொடுக்காதவங்களும் இருக்கிறாங்க. ஏன் இல்லை பிற பார்ப்போம் அப்படின்ட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த தொற்காலை பற்றி, தபித்தாளை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இன்னும் பேருடைய ஒரு சீசர்கள் இருக்காங்க. ஆனால் சிசிங்கிற பேரை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சிசி இருந்தால் அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்தாள், ரொம்ப அதிகமாய் செய்தாள் என்று நமக்கு இங்கே வேதம் சொல்கிறது. அதிக தர்மங்களையும் தர்மங்களையும் அவள் செய்தார், நற்கிரியைகளை செய்தார். அதுக்கு எவ்வளவு அப்படிங்கிறது அளவு கொடுக்கப்படவில்லை. அதிகமாய் செய்தாள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. நற்கிரியைகளை நாம் எப்பவும் செய்ய வேண்டும். எல்லாருக்கும் முன்னாலேயும் நம்முடைய கனி முன்னால் போய் நிற்கணும். நம்முடைய முகத்தில் ஒளியை அவங்க பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு கிருபை ஆண்டவர் நமக்கு தந்துக்கிட்டு இருக்கிறாரு. அதை நம்ம என்ன செய்யணும்? செயல்படுத்தணும். இப்போ செயல்படுத்தாமலே வச்சுக்கிட்டு இருக்கிற அநேக விசுவாசிகள் இருக்கிறாங்க. ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, அது உங்ககிட்ட இருக்கு. ஆனால் அதை என்ன செய்யறதில்ல, செயல்படுத்த முன்னால் வர்றதில்லை. ஒரு வெட்கம், ஒரு பயம், யாரும் எதுவும் சொல்லிடுவாங்களோ, நம்ம பேசுறதுல ஏதாவது குற்றம் கண்டுபிடிச்சிருவாங்களோ, பிடிக்கட்டும். ஏதாவது தவறாக பேசினா பேசிட்டு போட்டோம். ஆண்டவருக்காக நீங்கள் இதை சகிக்க கூடாதா? உங்களுக்காக ஜீவனையை கொடுத்தாரு. வெட்கப்படாமல் சொல்லுங்க, ஆண்டவரை பற்றி பேசுங்க, சபையில் பேசுங்க, கூட்டத்தில் பேசுங்க, வீடுகளில் பேசுங்க, வீதிகளில் பேசுங்க. அவர் மகிமைப்படுவார். அந்த கனியத்தை ஆண்டவர் புசிப்பார். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார் உங்ககிட்ட. என்னை பற்றி எத்தனை பேருக்கு இவன் சொல்கிறான், என்னை பற்றி எத்தனை பேருக்கு இவன் மூலமாக சொல்லப்படுகிறது என்பதை கணக்கு போட்டு கொண்டு இருக்கிறாங்க. அந்த கணக்கில் நம்ம கணக்கு எவ்வளவு வரும்? எத்தனை பேருக்கு நம்ம பேசுவோம், எத்தனை பேர்கிட்ட சொல்கிறோம்?
அது உண்மையா பேசுறோமா? நம்ம பேசுற அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு முன்னால உண்மையா போய் நிக்குதா, அல்லது பேருக்காக பேசுகிறோமா? யோசித்து பார்ப்போம். நன்மையானதை செய்வோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமா உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகி இருக்கிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக பண்ணுகிறார். நம்ம இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, மேலும் பாருங்க, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கனிகளிலும் பெருகிறவர்களாக இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்ம நற்கிரியைகளை செய்யும் போது அவர் கிருபையை நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய கிருபை நமக்கு வருது. இங்க வசனம் அப்படித்தான் சொல்லுது, கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த கிருபை அதிகமா பெருகும். நம்ம கிட்ட பெருகும்போது அது நிமித்தம் நம்ம என்ன செய்வோம்? அநேகருக்கு சாட்சியாய் வாழ்வோம். நீங்க யாருக்கு சாட்சியா வாழ்றீங்களோ வாழலையோ, ஆண்டவருக்கு சாட்சியா வாழுங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது கர்த்தர் மெய்யாகவே நம்ம கூட இருக்கிறார். இந்த பிள்ளை, இந்த பையன் நம்மை அதிகமாய் நேசிக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பற்றி சொல்லணும். கர்த்தர் உங்களை பற்றி சொல்லி மெய்யாகவே இவருடைய ஊழியன் உண்மையான ஊழியன் சொல்லி அவர் உங்களை பாராட்டணும், உத்தமன் என்று சொல்லணும். அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணும். நெகேமியா சொன்னான், நான் செய்த நற்கிரியைகளை இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும் என்று சொன்னானே. நாங்கள் நல்ல கனிகளை கொடுத்தோம், இதில் நீங்கள் என்னை நினைத்தருளும். செத்து போவாய், இனி உனக்கு இடமில்லை, ஆகவே உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொல்லி ஒரு ராஜாவுக்கு சொல்லும் பொழுது தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவர் அழுகிறார். அழும்போது சொல்லி அழுகிறார், நானும் அது சமூகத்திலே நடந்த உத்தமத்தை நினைத்தருளும் என்று சொல்லி. இன்னைக்கு நம்ம எவ்வளவு உத்தமத்தை நினைத்தருளும் என்று ஆண்டவரிடத்தில் சொல்வோம். பொல்லாத காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கொடுமையான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாத்ராகம புஸ்தகத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கார தூதன் உங்களை சங்கரிக்காதபடிக்கு உங்க வீட்டுக்குள்ளே போய் ஒளிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த அடையாளத்தை போடுங்கள், உங்களை தொட வராதபடிக்கு. ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை உங்கள் நிலைவாசல்களே பூசி வையுங்கள், அதை கடந்து போகும்போது உங்களை சங்காரம் பண்ணாமல் இருப்பான் என்று இன்னைக்கு அரசாங்கம் சொல்லுகிறது. மாஸ்கை போடுங்க, தடுப்பூசியை போடுங்க, அப்போ அந்த கொலைகாரம் உங்களை வரமாட்டான். அந்த சங்கார தூதனாகிய கொரோனா உங்க வீட்டுக்குள்ள வராது சொல்றாங்களே, அன்னைக்கே சொல்லி வச்சிருந்தாங்க. தம்முடைய சனங்களை ஒழித்து வைத்திருந்தார். கொஞ்ச நேரம் ஒழிச்சிருங்க, உங்க ஜீவனை பாதுகாக்கணும், நீங்க பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் உழைத்து வைத்து நம்மளை காப்பாற்றினார். என்ன ஒரு அருமையான கர்த்தர் பார்த்தீங்களா? நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு கொடுப்பார், உங்களுடைய கிருபையை பெருக பண்ணுவார். எபேசியர் நிருபம் 2வது அதிகாரம் 10வது வசனம், ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படிக்கு முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நல்லதை செய்வதற்காக நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காகத்தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எப்படி நல்ல கனிகளை கொடுக்கிறோம், நன்மையானதை செய்கிறோம். நன்மையானதை செய்கிறதற்கு நாம் எப்படி ஆண்டவருக்கு இசைந்து போகிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படிக்கு அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நம்ம ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் போகணும். சங்கீதம் 32:8 நான் உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் ஆண்டவர் சொல்றாரு. அவர் நம்ம மேல கண்ணை வச்சு நமக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொல்லியிருக்கிறார். இது ஆயத்தத்தை அவர் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கிறார். ஆயத்தமா இருக்கிறோமா? நம்ம ஆண்டவரோடு கூட வாழ்றோமா? ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறோமா? பிரமாணங்களை கை கொள்கிறோமா?
அது கை கொண்டு நடக்கும்போது தான் நம்ம ஆண்டவருக்கு நல்ல கனியை கொடுக்குறோம். ஆண்டவருக்கு நல்ல கனியை நம்ம கொடுக்குறோம். நல்ல கனி கொடுக்குறோம், நல்ல கனி கொடுக்குறோன்னு சொல்லி நாம் எந்த கனியுமே கொடுக்காம, கசப்பான கனியும் கொடுக்கல, நல்ல கனியும் கொடுக்கல, இப்படியே இருந்துகிட்டு இருக்கிறோமே, என்னைக்கு ஆண்டவருக்கு பிரியமாக வாழ போகிறோம்? உழைக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், திரும்பியும் உழைக்க போகிறோம். இதே வாழ்க்கை தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவருக்காக என்ன செய்தோம்? கர்த்தருக்காக என்ன செய்தோம்? ஆண்டவருக்கு என்று சொல்லி நம்ம எதை தியாகம் பண்ணினோம்? யோசித்து பார்ப்போம். ஆண்டவருக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஆண்டவருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்காக கோயிலுக்கு போகிறேன், ராத்திரி ஆனால் நான் வேதம் வாசித்து ஜெபம் பண்ணுறேன், காலையில் எந்திரிச்ச உடனே ஜெபம் பண்ணுறேன், வேதம் வாசிக்கிறேன். இது நடைமுறையில் நடக்கிற எல்லாருக்கும் நடக்கிற ஒரு காரியம். நீங்கள் எதை இழந்தீங்க கர்த்தருக்காக? இந்த பூமியில் அவருக்காக எதை இழக்கிறானோ அவன் நூறத்தனையாய் பெறுவான் என்று ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறாரே. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போது, என் நிமித்தம் நீ எதை இழந்தாயோ அதை நூறத்தனையாய் பெற்றுக்கொள்வாய் என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரே. ஆண்டவருக்காக எதை இழந்தோம்? இயேசுவுக்காக எதை இழந்தோம்? எதை கொடுத்தோம்? நமக்கு வர வேண்டியது வராம போச்சு, அது கர்த்தருக்காக போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டோமா? போராடியாது வாங்கணும்னு சொல்லி நினைக்கிறோமே. யோசித்து பாருங்க, கர்த்தருக்காக நம்ம என்ன கொடுக்கிறோம்? எதை கொடுக்கிறோமோ அதை வாங்கி கொள்வார். நாம மட்டும் அப்படி வாங்க மாட்டோம். நாம எதை கொடுக்கிறோமோ அதை வாங்கிக்குவார். சில நேரம் வெறும் பேப்பரை கொண்டு கொடுத்தா கூட, என் பிள்ளைக்கு அவ்வளோதான் தகுதி தந்ததுக்கான்னு சொல்லிட்டு வாங்கிக்குவார். நாம் மட்டும் எதுவுமே என்ன செய்யறதில்ல, வாங்குகிறதில்ல. பக்கத்து வீட்டுக்காரங்க பெரிய வீடு கட்டிட்டாங்க, எனக்கு தரல அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிறோம். அவர் பெரிய பைக்கு வாங்கியிருக்கிறாரு, நான் இன்னும் சைக்கிளில் போகிறேன், எனக்கு இன்னும் ஆண்டவர் தரலையே அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறோம். நீங்கள் என்னங்க கொடுத்தீங்க? எதெல்லாம் ஆண்டவருக்கு கொடுத்தீங்க? இது வரைக்கும் உங்களை பாதுகாத்தாரே, பராமரித்தாரே, நல்ல வசதியாக உட்கார வச்சிருக்கிறாரு, எல்லாவற்றிலும் சிறந்திருக்கும்படி உன்னை வாழ்ந்திருக்க வச்சிருக்கிறாரு. நீங்க உங்க வாழ்க்கையில எதை இழந்தீங்க ஆண்டவருக்காக? நற்கிரியை. நற்கிரியை, நல்லதை செய்யணும், நன்மையானதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். பிலிப்பியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் முடிய நடத்துவார் என்று நம்பி. உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர், நல்லதை செய்ய தொடங்கினவர், நன்மையானதை செய்ய தொடங்கினவர், இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம், அவர் வருகையின் நாள் மட்டும் அதை நடத்துவார் என்று நம்பி. அதை நிச்சயமாக ஆண்டவருடைய வருகையின் நாள் வரைக்கும் அதை அப்படியே நடத்துவார் என்று நம்புகிறோம். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஆண்டவர் திடீர்னு வந்துட்டார்னா, இயேசு திடீர்னு வந்துட்டார், ஐயா திடீர்னு வந்துட்டார், வந்துட்டு சொல்கிறார், உங்கள் கூட நீங்கள் என்னென்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு பார்க்குறதுக்கு ஒருத்தர் ஒரு புக்கை தூக்கிட்டு வருவார். அங்கே புஸ்தகம் திறக்கப்படும், புஸ்தகத்தை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு பேர் வருவார். வந்த உடனே இவர் என்னென்ன செஞ்சார், ஐயா உங்களுக்கு எந்த காரியமே அவர் விட்டு கொடுக்கல, அவரை தூக்கி அங்கே போடு. அப்படி தான் போடுவாங்க, அப்படி தான் போடுவாங்க. ஒரு மீனவன் கடலுக்குள்ளே வலையை போடுறாங்க, அந்த வலைக்குள்ளே நிறைய மீன் கிடைக்குது, எல்லாத்தையும் இழுத்து கரையில் கொண்டு வச்சுக்கிட்டு அவருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கூடையில் போடுறாரு, மீதியெல்லாம் தூக்கி அப்படியே எறிஞ்சிருவார். நீங்கள் கூடையில் போடுற மீனாக இருக்கணும், தூக்கி எறியப்படுகிற மீனாக இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவருக்கு பிரியமா, அது எனக்கு தேவை, இது எனக்கு கூடையில் போடணும்னு சொல்லி அவர் விரும்பணும். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அது எப்போ நமக்கு கிடைக்கும்னு சொல்லி அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். அது ஆண்டவர் விரும்புகிறார், நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். கடைசி ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியையின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இந்த ராத்திரியில அவர் வந்துட்டார்னா, இந்த நாளிலே அவர் வந்துட்டார்னா, அவர் நமக்கு அளிக்கிற பலன் நம்ம கூட அவர் கூட நமக்கு வருகிறது. நாம் அந்த பலனை எப்படி அனுபவிப்போம் பாருங்க, எப்படி நமக்கு இருக்கும் அந்த பலன்.
எப்படி நமக்கு அந்த பலனை நமக்கு கொடுப்பார்? யோசித்து பார்ப்போம். நல்ல கனி கொடுப்போம், தேசத்துக்காக அழுவோம், கதறுவோம், அழிந்து போகிற மாந்தருக்காக நாம் பரிதவிப்போம், அவருக்காக நம்ம ஜெபிப்போம், ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு ஜெபிப்போம், கைகோர்த்து ஜெபிப்போம். ஜெபத்தை கேட்குற ஆண்டவர் நீங்கள் பண்ணுற ஜெபத்தையும் கேட்டு தேசத்துக்கு விடுதலை கொடுப்பார். தேசத்துக்கு நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். நினிவே பட்டணம் அழிக்க போகிறான்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசியின் போய் நினிவே பட்டணத்தின் மத்தியில் நின்று இன்னும் 40 நாள் பட்டணம் கவிழ்க்கப்படும், இந்த அழிக்கப்பட போகுதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொன்னார். அதை கேட்ட ராஜா போய் ரெட்டுடுத்தி அங்கே சாம்பலில் உட்கார்ந்து எல்லா ஜனங்களும் உபவாசம் இருந்து ஜெபிக்கும்படி சொன்னார். எல்லாரும் ஜெபித்தாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. மேலே இருக்கிற கர்த்தர் இறங்கி பார்த்தார். ஐயோ, என் பிள்ளைகள் எவ்வளவு மனஸ்தாபப்படுகிறாங்க, இவங்களை நான் அழிக்க மாட்டேன், இவங்களை நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் இறங்கினார். அந்த பட்டணம் அழிக்கப்படவில்லை. நாமளும் ஒன்று கூடி சேர்ந்து ஜெபித்தால், ஆண்டவருக்கு முன்னால் போய் நிற்போமானால் நிச்சயமாக இந்த தேசம் அழிக்கப்படாமல் காக்கப்படும். அப்படி காக்கப்படும் பொழுது உங்களுடைய பங்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் ஜெபித்ததினாலே இந்த தேசம் காக்கப்பட்டது என்று சொன்னால் கர்த்தர் உங்களுடைய கனியை புசிப்பார், நன்மையானதை செய்வார். சேர்ந்து ஜெபிப்போம், குடும்பமாக ஜெபிப்போம், கூட்டமாய் கூடி ஜெபிப்போம், சபையாய் ஜெபிப்போம். நிச்சயமாக தேசத்திலே ஒரு நன்மையை ஆண்டவர் கட்டளையிடுவார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக, நாளுக்காக, சமயத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல் வார்த்தைகளை எங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் இறங்கினதற்காக நன்றி. உமது வாயின் வார்த்தை எங்களுக்கு பிரியமாய் இருந்தது. ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிற துதியும் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபமும் உமது சமூகத்தில் வந்து எப்பொழுதும் எட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் கேட்கிறோம். எங்கள் துதியின் மத்தியிலே வாசனம் பண்ணுகிற கர்த்தர், ஆண்டவரே, என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்த கர்த்தர், நாங்கள் பிரஸ்தாவப்படுத்தி முடித்த உடனே எங்கள் மத்தியிலே வந்ததற்காக நன்றி. ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எங்கள் தேசத்துக்கு சேமத்தை தருவதற்காக நன்றி. எங்கள் தேசத்திலே மாண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனத்திற்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா காலத்தில் ஆண்டவரே, மரித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் நீர் பாதுகாப்பீராக, ஆறுதலை கொடுப்பீராக. இனி மரணம் வராதபடிக்கு கர்த்தர் இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். நீங்க அப்படியே செய்வதற்காக நன்றி. உங்க நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் கேட்கிறோம் அப்பா. உங்களால் உருவாக்கப்பட்ட ஜனங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் சேர்ந்து கேட்கிறோம். தேசம் காக்கப்படட்டும், இந்த உலகம் காக்கப்படட்டும், நீர் உண்டாக்கின ஜனங்கள் எல்லாரும் காக்கப்படட்டும். நீங்க அப்படியே செய்வதற்காக நன்றி. உங்கள் ஒருவருக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எங்கள் சபையை ஆசீர்வதிங்க. சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அநேகர் பலவீனத்தில் இருக்கிறாங்க, அநேகர் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய பலவீனம் எல்லாம் மாறி போகட்டும். ஆண்டவரே, வசதி இல்லாமல் இருக்கிறாங்கப்பா, பண வசதி இல்லை, மருந்து வாங்குவதற்கு பணம் இல்லை, ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்கப்பா. அந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். கர்த்தர் எட்டி பார்ப்பீராக. உமது கண் அவர்கள் மேல் படுவதாக. ஒரு வார்த்தை நீர் சொல்வீராக. அவர்களுக்கு நல் பாக்கியத்தை கொடுப்பீராக. ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவராக. ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவீராக. சபிக்கியம் வரட்டும் ஆண்டவரே. பலவீனம் மாறி போகட்டும். உமது வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. சபை மக்களிலே மத்தியிலே இறங்கட்டும் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையினுடைய சிரசிலும் ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்டு ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிரசிலும் உமது வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. பரலோகத்தின் வல்லமை இறங்கட்டும். சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். ஆசீர்வதிக்கிற வல்லமை இறங்கட்டும் அப்பா. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. ஒவ்வொருவரைக்கும் சுகத்தை கொடுத்ததற்காக நன்றி. ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டதற்காக நன்றி. உங்களுக்கே மகிமையும் கனத்தையும் துதியும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உள்ள நாமத்திலே ஸ்தோத்திரத்தையும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சில காலத்தில் நமக்கு விடுதலை ஆயிரும். அப்போ ஆலயத்தில் நம்ம நேராக சந்திப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமேன்.